ஹலோ ஹலோ. பெரியப்பாவை கூப்பிடுங்க. யாரு? யமுனாவா? பெரியப்பா கிட்ட போனை கொடுங்க. யமுனா, நான் அம்மா பேசுறேம்மா. நீ அம்மா கிட்ட பேச மாட்டியா? உன் குரலை கேட்கறதுக்கு ஆசையா இருக்குமா. நீ அம்மா கிட்ட பேசுமா ப்ளீஸ். திரும்ப திரும்ப அம்மான்னு சொல்லி என்னை இரிட்டேட் பண்ணாதீங்க. நீங்க என்னைக்குமே எங்க அம்மா ஆக முடியாது. எங்க அம்மா ஒரு தெய்வம். அவங்க ஸ்தானத்துக்கு உங்களால வர முடியாது. அந்த தகுதியும் உங்களுக்கு இல்ல. பெரியப்பா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? யாருமா போன்ல? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மாமா, யமுனா தான் பேசுறா. என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. என்கிட்ட போன கொடு. என்னம்மா யமுனா, உங்க அம்மாட்ட பேச மாட்டேங்கிற? யமுனா. பெரியப்பா, தாத்தா வீட்டுக்கு போனீங்களா? சொல்லுங்க, எதுக்காக அங்க போனீங்க? கோவப்படாதம்மா, நான் சொல்றத கேளுமா. என்ன சொல்ல போறீங்க? இவங்களை கூட்டிட்டு போய் எங்க தாத்தா கிட்ட இவங்க தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற புது மருமகன்னு காட்ட போனீங்களா? எப்படி பெரியப்பா, எப்படி மனசாட்சியே இல்லாம அங்க போனீங்க? அவரோட மகளை கொண்டுட்டு வேற ஒருத்தைய கூட்டிட்டு போய் அவரோட மகன் சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி பெரியப்பா மனசு வந்தது? நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க யமுனா. ஈஸ்வரி வேற யாரும் இல்ல. போதும், மறுபடியும் அந்த பேச்சு எடுக்காதீங்க. அப்பாவை தாத்தா தான் கொண்டு இருப்பாருன்னு போலீஸ்ல நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஏன் பெரியப்பா இப்படி? ஏற்கனவே மன்னார்குடியில இருந்த பாட்டியை கொண்டுட்டீங்க. இப்போ எங்களுக்குன்னு இருக்கிறது எங்க தாத்தா மட்டும்தான். அவரையும் எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. நல்ல வேளை போலீஸ் அங்க விசாரணைக்கு போனப்ப தாத்தா ஊர்ல இல்ல. யமுனா, உங்க தாத்தா மேல நாங்க யாரும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலமா. பொய் சொல்லாதீங்க பெரியப்பா. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்டயும் பொய் இருக்கு. அப்பா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து 4 மாசமா தனி வீடு எடுத்து தங்க வச்சிருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். அதை மறைச்சிட்டீங்க. அதே மாதிரி எங்க அப்பா எங்க அம்மாவை கொன்ன விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஆனா எங்க எல்லார்கிட்டயும் அதை மறைச்சிருக்கீங்க. அவர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் தான் உங்களுக்கு அத்துப்படியாச்சு. உங்க 2 பேருக்குள்ளயும் ஒளிவு மறைவுன்னு எதுவுமே கிடையாது. ஆனா 2 பேருமா சேர்ந்து எல்லாரையும் ஏமாத்துவீங்க. யமுனா, கோபம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு உன் சாந்தமான மனசையே மாத்துதுமா. வேண்டாமா. இது கோவம் இல்ல பெரியப்பா, ஏமாந்து நிக்கிற வேதனை. எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஜீவன் எங்க தாத்தா தான். தயவு செஞ்சு நீங்க யாருமே இனிமே அவரை பார்க்க போகாதீங்க. யமுனா, யமுனா. என்னாச்சு மாமா? வச்சிட்டாம்மா. சோதனை மேல சோதனை. உங்க அப்பா மாரிமுத்து மேல நாம தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு யமுனா நினைக்கிறா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. யமுனா என்ன அம்மானு ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. அவ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்தாலே எனக்கு போதும். பிரிஞ்சு வாழ்றது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. இதுக்கெல்லாம் விடிவு காலமே வராதா? வரும்மா, நிச்சயம் விடிவு காலம் வரும். நான் கும்பிடுற அந்த தெய்வம் ஒரு நாளும் கைவிடாது. நாம எல்லாருமே நல்லவங்க தாம்மா. ஆனா புரிஞ்சிக்காம இருக்கிறதான் பிரச்சனையே. சிவசங்கரன் ஒரு நாள் திரும்பி வருவாம்மா. யமுனா உன்னை பத்தி புரிஞ்சுக்குவா. உன்னை அம்மான்னு கூப்பிடுவா. கவலைப்படாதம்மா, தைரியமா இரு. நம்பிக்கை தாம்மா வாழ்க்கையில முக்கியம். டே பசுபதி, ஏன்டா டல்லா இருக்க? ஒன்றும் இல்லைடா. ஏன்டா உங்க மாமா கேஸ் விஷயமா உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? போலீஸ் உன் மேல சந்தேகப்படுறாங்களா? தப்பு பண்ணவன் தான். என்ன சந்தேகப்பட்டா பரவாயில்ல. எங்க அப்பா மேல போலீஸ் சந்தேக பார்வை விழுந்துருச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா. எங்க அப்பா நான் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க வந்து செட்டில் ஆயிட்டாரு. என்ன காரணமோ தெரியல, அதுக்கப்புறம் என்ன பார்க்க வரல. யோசிச்சு பார்த்ததுல என்ன நடந்திருக்குன்னா, எங்க அப்பா சிவசங்கரன் எங்கேயாவது சந்திச்சிருக்கலாம். 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போய் ரகளை ஆயிருக்கலாம். சிவசங்கர சாவுக்கு அப்புறம் போலீஸ் என்கொயரியில இதை யாராவது சொல்லி அப்பா மேல சந்தேகம் வந்திருக்கலாம். அது சரி, போலீஸுக்கு உங்க அப்பா தங்கியிருக்கிற வீடு எப்படி தெரியும்? அதான்டா புரியல. ஆனா போலீஸ் இன்ஸ்பெக்டரோட வந்தது என் மாமா பொண்ணு யமுனா தான். அப்படியா? தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டு யமுனாவை பார்க்க முயற்சி பண்ணாத. ஏன்னா போலீஸோட ஒட்டுமொத்த பார்வையும் உங்க ஃபேமிலி மேலதான் விழுந்திருக்கு. வீணா போய் மாட்டிக்காத. சரிடா.
அன்புள்ள மதன் சாருக்கு பல நாள் உங்களிடம் சொல்ல வந்து முடியாமல் போன விஷயத்தை இக்கடிதம் மூலம் தெரிவிக்கிறேன். இது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். அதற்காக என்னை மன்னிக்கவும். நான் ஏற்கனவே திருமணமானவள். இது என் குடும்பத்தாருக்கு தெரியாது. செல்வம் என்பவரை திருமணம் செய்து இப்போது 2 மாதம் கர்ப்பமாக உள்ளேன். நிச்சயத்திற்கு முன் உங்களிடம் தெரிவிப்பது எனது கடமை. நான் அவருடன் தான் வாழப்போகிறேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். வேறு நல்ல பெண்ணுடன் உங்களுக்கு வாழ்க்கை அமைய எனது வாழ்த்துக்கள். இப்படிக்கு தாமரை. இதை எப்படி அவர்கிட்ட கொடுக்கறது? தாமரை, என்னங்கப்பா? அம்மாடி, நிச்சயதார்த்த பத்திரிக்கை வந்திருக்கு. ஆமா, வந்து பார். கூப்பிடல, இறங்கி வாய. ஏண்டா பிள்ளைய அதட்டுற? நீ வாமா. ஹலோ மாமா. அடடே, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க மதன், உட்காருங்க. வாங்க வாங்க. உட்காருங்க மாப்பிள்ள. இன்விடேஷன்லாம் வந்துச்சு போல இருக்கு. எப்படி இருக்கு மாமா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்களே பாருங்க மாப்பிள்ள. ஹலோ, வணக்கம் மேடம். ஏமா அங்கேயே நின்றுட்டு இருக்க? கீழே வாமா. அப்புறம் மாப்பிள்ள, உங்களுக்கு ஒரு 200-250 பத்திரிக்கை போதும்ல? எனக்கு ஒரு 100 பத்திரிக்கை இருந்தால் போதும் மாமா. டே அருள், ஒரு 100 பத்திரிக்கை மாப்பிள்ளைக்கு தனியாக எடுத்துக்கிறேன். பத்திரிக்கை எப்படி இருக்கு மாப்பிள்ள? நல்லா இருக்கு. அப்புறம் கார்லயே வந்தீங்க மாப்பிள்ள? ஆமா. அருள், பத்திரிக்கையை மாப்பிள்ள கார்ல வச்சிருப்பாங்க. அப்பா, என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துட்டு கொண்டு போய் வச்சிடுறேன். சரிம்மா, கொடுத்து விடுறேன். பிள்ளைக்கு ஆர்வத்தை பாத்தீங்கல்ல? என்ன தாமரை, ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். இன்விடேஷன்ல பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. நல்லா செக் பண்ணிட்டு கொடுங்க. ஓகே, நான் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட். பாய்.
அப்பா ஆ. அப்பா ம் நான் இன்னைக்கு இன்விடேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சலான்னு இருக்கேன். உங்களுக்கு எத்தனைப்பா வேணும்? ஒரு 25 இருந்தால் போதுமா? போதும்பா. ஓகே. அப்புறம் சில இன்விடேஷன் சரியா பிரிண்ட் ஆகவே இல்லையா, அதை செக் பண்ணிட்டு அப்புறமா கொடுக்க சொன்னாப்பா. யாருப்பா? தாமரை தான். பார்த்தியாடி உன் பையனை இப்பவே பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான். அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் நாமளே அவனை தண்ணி கொடுத்து வச்சிருறது நல்லது. ஆமாங்க, அம்மா ஒரு காஃபி. கொண்டு வரப்பா. ஏப்பா மதன், ம்? எல்லாம் சரியா தானே இருக்கு, ஒரு மிஸ்டேக் இல்லையே? எதுக்கும் ஒரு டைம் ஃபுல்லாக செக் பண்ணிடலாம்ப்பா. ம் தாமரை பார்க்காமலாம் சொல்லியிருப்பா. மதன், ம்? இந்தாப்பா காஃபி. ஆ இந்தாங்க. ஹலோ. நான் தான் சொல்லுங்க. ஐயோ சாரி சார், நான் லீவில் இருக்கேனே. ஆமாம், இன்விடேஷன் வைக்க உங்கள் வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எப்போ? மதியானம் கிளம்புறீங்களா? நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் சார். ஒன்றும் இல்லை, நான் பாண்டியனுக்கு பத்திரிக்கை வைக்க போகிறேன். முடிச்சுட்டு நேரம் அங்கே வந்துடுறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். அம்மா, என்னப்பா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மதியானம் ஊருக்கு போகிறாரு. அவருக்கு பத்திரிக்கை வைக்கணும். சரி. அப்படியே பாண்டியனுக்கு போய் ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே அவருக்கும் வச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிங்க. சரிப்பா. சார் நான் கிளம்புறேன். சரிப்பா. பாண்டி, பாண்டி. ஹாய் ஹாய். மதன், உட்காரு. எங்க அம்மாவை காணோம்? அம்மா ஸ்தல பயணம் கிளம்பிட்டாங்க. ஆஹா, ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை அம்மா கையில கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலான்ட்டு வந்தேன். மிஸ் ஆயிடுச்சா? சரி ஓகே, இந்த பாரு. என்ன கல்யாண பத்திரிக்கை அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சா? கல்யாண பத்திரிக்கை இல்லம்மா, நிச்சயதார்த்த பத்திரிக்கை. ஓ, நிச்சயதார்த்த பத்திரிக்கையா? ம். ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்க. வாழ்த்துக்கள். உன் வாழ்க்கையாவது நல்லபடியா அமையட்டும். இல்லை, உனக்கும் நல்ல வாழ்க்கை அமையட்டும்னு சொல்ல வந்தேன். இந்த வாழ்த்துக்கெல்லாம் ஃபங்க்ஷனில் நீ அங்கே வந்து சொல்லேனே. இல்லைடா, நிச்சயதார்த்தத்துக்கு என்னை எதிர்பார்க்காத. அம்மாவையும் கிரிஜாவையும் அனுப்பி வைக்கிறேன். என்னடா சொல்ற? ஆமாண்டா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எனக்கு அங்கே வர பிடிக்கல. என்னங்க நீங்க? நம்ம யாருக்காக போறோம்? அண்ணனுக்காக தானே போறோம். ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது பழைய பிரச்சனைகளை ஞாபகத்துல வச்சு கிரிஜா, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம இரு. டேய் பாண்டியா, உனக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும்டா. அந்தாலும் உனக்கு மட்டும் எதிரி இல்லை, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிரி. இதை பாரு, நான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போறதுனால உனக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. நீ உன் கடமையை தயங்காம செய்யலாம், புரியுதா? அந்த ஆள் மேல உள்ள கோவத்தை ஏன்டா என் மேலையும் தாமரை மேலையும் காட்டுற? அப்படி இல்லடா, என் கையால தான் உனக்கு சாவுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்புறம் எப்படி அவன் வீட்டுக்குள்ள வர வந்தா அவனுக்கும் தர்ம சங்கடமா இருக்கும், எனக்கும் உறுத்தலா இருக்கும். இப்போ என்ன, உனக்கு வாழ்த்து சொல்லணும், அது ஃபங்க்ஷன் வந்து சொல்லணுங்கிறதுல இங்கேருந்தே சொல்லிடுறேன். ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாத. கிரிஜா, இனிமே அவனை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. அப்பாடே, கொஞ்சம் கிரிஜாவையும் அம்மாவையும் முதல் கண்டிப்பாக அனுப்பிச்சு வைடா. கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு முதல் நாளே அனுப்பிச்சு வைக்கிறேன். பாத்தியா கிரிஜா, அவர் வர முடியாம இருக்கிறதுக்கு நமக்கு லஞ்சம் கொடுக்குறாராம். லஞ்சமா? நானா? சரி, எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, கிளம்பிட்டுமா? ஏய், நானும் அங்கே தான் போகிறேன். சாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்ல, சேர்ந்தே போயிடலாம் வா. இல்லடா, காஃபி குடிச்சிட்டு போ. அதெல்லாம் ஒன்றும் நான் வீட்லேயே சாப்பிட்டு தான் வந்தேன். ஓகே, வரேன் கிரிஜா. வரேன்.
தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி, கருணை